So here we go. Hey guys, hi, welcome back to my YouTube channel. If you are first time பார்க்கறீங்க நான் என்னோட பேர் வனிஷா. நம்ம சேனலோட ஸ்கின் கேர் vlogging மேக்கப் அந்த மாதிரி நிறைய கிரேசியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா please do consider subscribing to this channel. And also நீங்க என்ன பர்சனலா எங்கயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா I'll give my Instagram handle over here. They can get to know a lot of personalized stuff about me. YouTubeல எல்லாமே தெரியாதுல. Yeah. And also guys, I'm really sorry. ஒரு disclaimer கொடுத்துக்கிறேன். Background ஏதாவது noise கேட்டுச்சுனா பக்கத்துல construction work நடந்துட்டு இருக்கு. Please bear with me, okay? So title பார்த்துட்டா உள்ள வந்திருப்பீங்க. Today it's going to be the haul video. So we're going to make a September month haul video. Here we've got a bunch of makeup products and skincare products. ஒரு சிலது ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணல. ஸோ நம்ம டக்குன்னு ட்ரை பண்ணதுக்கு மட்டும் ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு I'm just gonna go with the flow. ஸோ ரேண்டமாக தான் பிக் பண்ண போகிறேன் as usual. Okay, so this is the McAfee Naked and Raw Coffee Scalp and Hair Oil. So இது வந்து ஒரு hair oil. You can see it's completely sealed. I know இது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ I'm really not sure. இது வந்து நான் ஸ்மிட்டன்லேருந்து வாங்கினேன். குட்டி குட்டியாக இருக்கிறது பார்த்தாலே தெரியும் ஸ்மிட்டன்லேருந்து. அந்த ட்ரையல் அதுலேருந்து வாங்கினேன். I'm just enjoying it, right? உங்களால் ட்ரையல் பண்ண முடியுதுன்றது. ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். another sealed product. இதுவுமே McAfee தான். It's again the Naked and Raw Coffee Body Scrub. இதுவுமே நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் அப்படியே சீல்டாக இதாக இருக்குது. யூ கேன் see it right away. ஸோ இதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். my favorite, this is the Dot & Key sleeping mask. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் எம்டிஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த எம்டிஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த வாட்டி ஹால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் இருக்கும், நான் கண்டிப்பாக அதை ரீபர்ச்சேஸ் பண்ணேன்னு. சப்போஸ் அந்த ப்ராடக்ட் எம்டிஸ் வீடியோ பார்க்கலன்னா சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை absolute favorite sleeping mask. லைக் ஒரு பெஸ்ட் வைட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க்னா யூ கேன் கெட் யூர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். லைக் யூஸ் பண்ணி ஒரு 3 daysலேயே உங்களுக்கு அந்த க்ளோ அவ்வளோ அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். யூ கேன் ட்ரை திஸ். ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ். ஸோ திஸ் இஸ் த மார்ஸ் blusher palette. It has 5 colors in it. இதில் வந்துட்டு 3 blush colors இருக்குது, ஒரு ஹைலைட்டிங் ஷேட். இது வந்து எந்த ரகத்தில் சேர்க்குறதே எனக்கு தெரியல. ஆப்வியஸாக அதை வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண முடியாது, பட் ஐ டோன்ட் நோ. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ I'll just swatch some for you. Can செம்மையாக இருக்குல்ல? ஒரு நல்ல ஷேட், கைண்ட் ஆஃப் பவுட்ரி, பட் ஆஸ் அ ப்ளஷ் நீங்கள் ப்ரஷில் எடுத்து வந்து அப்ளை பண்ணும்போது இட்ஸ் ரியலி குட். ஒரு மாதிரி இப்போ கூட நான் அந்த ப்ளஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி மைல்ட் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குது, பட் பிக்மெண்டேஷன் இஸ் ஆன் டாப் நாச். யூ கேன் டெஃபினெட்லி பில்ட் இட் அப். அகெயின் a McAfee. This is a McAfee Naked and Raw Cappuccino Coffee Foaming Face Wash Acne and Oil Control with Vitamin E. To be honest, I'm loving this brand as well. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஒரு வாட்டி தான் அது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். இட்ஸ் தேர் foaming face wash. It comes with this pump like dispenser and I was just obsessed. யூஸ் பண்ண உடனே ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஆக்னி கண்ட்ரோல் ஒரு வாட்டி யூஸில் வந்துட்டு என்னால் சொல்ல முடியாது. இன்னும் ஃபர்தர் ஃபியூச்சரில் ஒரு வீடியோஸில் வந்து I'll be giving a detailed review on this, but for now, for one time of usage, I'm really loving it. அது அப்படியே வாஷ் பண்ணி முடிச்சோடனே உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ வரும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இட்ஸ் another face wash. This is from Minimalist. It's their salicylic plus LHA 2% cleanser. இது நானே யூஸ் பண்ணி பார்க்கல, so obviously I can't give a review on it, but Minimalist is my favorite brand, so I'm just having really high expectations towards it. Let's see how this goes. This is from Plum. It's the Olive Plum Macadamia Rich Nourish Conditioner. So இதில் ஆல்ரெடி நான் ஒரு ஹேர் மாஸ்க் வாங்கியிருந்தேன். அதுவுமே அந்த ப்ராடக்ட் எம்டிஸ் வீடியோவில் தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஹேர் மாஸ்க் இஸ் மை ஃபேவரேட். இந்த கண்டிஷனர் நானே யூஸ் பண்ணி பார்க்கல. I just got this from Smitten. I'll use this and I'll just update it later. It's the Dot & Key 72-hour hydrating gel plus probiotics. இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்.
லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க மேபி, ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு ட்ரை ஸ்கின் பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர், கிட்டத்தட்ட இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா அந்த பாண்ட்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அந்த ஜெல் பேஸ் கன்சிஸ்டன்சியில் அது மாதிரி ஒரு நல்ல மைல்டாக ஒரு நல்ல லாதரப்பாகும். நான் இதை ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் மேக்கப்புக்கு முன்னாடி இது நீங்கள் பேஸாக போட்டிங்கன்னா நல்லா செட் ஆகுது, நல்லா இருக்குது. 72 hours I'm really not sure, I'm just little skeptical about it, but மற்றபடி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். அது வந்து இன்னும் ஃபர்தர் யூஸில் வந்து நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதான் ப்ராடக்ட் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. யா, இட்ஸ் த டாட் அண்ட் கீ, கலர் செம்மையாக இருக்குல்ல. இட்ஸ் த டாட் அண்ட் கீ நைட் ரீசெட் ரெட்டினால் ப்ளஸ் செரமைட் ஸ்லீப் ட்ரீட்மெண்ட் க்ரீம். வாவ், this is my first time using retinol, all right. என்னோட ஸ்கின் இந்த வாட்டி பீரியட்ஸில் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான் கண்டிப்பாக. பை த வே, என்னோட பீரியட் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு காட்டணும்னா சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எத்தனை கார்ட்ஸ் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 5 கார்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூடியூப்பில் ஆட் பண்ண முடியும். அதை தாண்டி வீடியோ இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெட்டினால் ஐ ஹவ் எவர் யூஸ்ட். இதில் ரெட்டினால் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஐம் நாட் பிரிட்டி மச் ஷியூர் அபவுட் திஸ். இன்னும் நான் அதை பற்றி இன்டெப்த்தாக படிக்கல. பட் டூட், திஸ் ஒர்க் லைக் மேஜிக் டு மை ஸ்கின். லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஆக்னி இருந்தது. நான் இதில் பர்ஜிங் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் எனக்கு பர்ஜ் ஆகலை. ஏன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் சேவ் மை ஸ்கின். என்னோட ஸ்கின் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பம்பியாக டெக்ஸ்சராக இல்லாமல் இருக்கிற மெயின் ரீசன் இதுதான். லைக் இது வரைக்கும் ஐம் ஜஸ்ட் லவ்விங் இட். ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஒரு. ஆனால் இது வரைக்கும் ஒரு நல்ல ரெட்டினால் க்ரீம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். ஓகே, இது வந்து ஸ்மிட்டனில் வந்துட்டு அந்த 6 ட்ரையல் பேக்குக்கு ஃப்ரீயாக வந்தது. இதுலேயே 3 வந்தது. I'll take the 3 வெயிட். ஸோ இது 3 தான். ஆல்ரைட், ஒரு ப்ளூ கலர், அதோட நேம் வந்து ப்ளூ. இன்னொரு ஷேட் வந்து ஷேடா, இது எப்படி ஷேடுன்னு சொல்லுவாங்களா, சென்ட். இன்னொரு சென்ட் வந்து ப்ளூ அண்ட் அதர் சென்ட் இஸ் த எஸ்கேப். ஸோ 3ஐயும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. ப்ளூ நல்லாயிருக்கு, ப்ளூவும் நல்லாயிருக்கு. எஸ்கேப் எனக்கு தெரில. இது வந்துட்டு ஸ்டே குவிக்கியோட நெயில் பாலிஷ். இதோட ஷேட் number it's 15 and the shade name it's called Mauve with metallic gloss. It's a metallic nail polish. Alright, so அதுதான் நான் எனக்கு வந்து கையில் போட்டிருக்கேன். You can see it, right? I just have mixed feelings about this. எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கே தெரியல. லைக் கேமராவில் பார்க்க அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது, நேர்லேயும் பார்க்க ப்ரிட்டியாக இருக்குது. இதுவும் நான் வந்து பர்பிள் தான் வாங்கினேன். திஸ் இஸ் த இன்சைட் non-transferable lip color in the shade 23 glam. ஒரு நல்ல பிரைட் ரெட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் இதில் வந்து ஒரு லைட்டான ஒரு பிங்க் இருக்கு. ஒரு நல்ல பிரைட் போல்ட் ரெட் அப்படி வரும்னு நினச்சேன், பட் அப்படி வரல. ஆல்ரைட். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற கிளாஸ் மீ லிப் கிளாஸ். டு பி ஆனஸ்ட், நான் பிறந்து வந்து 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷமாக நான் ஒரு விஷயம் சுத்தமாக ட்ரை பண்ணதே இல்லைன்னா அது வந்து லிப் கிளாஸ் தான். எனக்கு என்னமோ அந்த டெக்ஸ்சர், அந்த ஃபீல், அது எதுவுமே பிடிக்காது. அடுத்து அவங்க லிப்ஸில் லிப் க்ளாஸ் பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ ஹேவன்ட் ட்ரைட் அ லிப் க்ளாஸ். பட் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். வாயே கொலருது. யூ கேன் see it, right? ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் அவ்வளோ ஸ்டிக்கியாக இல்லை. அண்ட் ஆல்சோ லைக் ஆனால் முடி ஓட்டதான் செய்யுது, கிளாஸ்னாலே ஓட்டதான் செய்யும் போல். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் McCafe their body polishing oil. ஏய், உள்ள ஏதோ சீட் மாதிரி ஏதோ இருக்குப்பா. இப்போதான் நானே பார்க்குறேன், தெரியுதா? உள்ள ஏதோ இருக்கிறது. என்னது இது? காஃபி சீட்ஸா? தெரில. ஸோ இதுவுமே இட் ஹேஸ் வைட்டமின் இ இன் இட். நல்லா பார்த்தா தெரியும், சீலில் இருக்கு. நான் இன்னும் பிரித்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அகைன் திஸ் இஸ் அ McCafe. ஸ்மிட்டரில் ஃபுல்லாக நான் McCafe மட்டும்தான் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் ஏ நேக்கட் அண்ட் ரா லாட்டே காஃபி மாய்ஸ்சரைசர். இது வந்து 8 ml தான். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் டைப்புக்கான மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் தோணுச்சு. ஆயிலி ஸ்கின் டைப்புக்கான மாய்ஸ்சரைசர் மாதிரி தோணலை. செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பிரிக்கி எடுக்க முடியல. அகேன் this is from McCafe. It's the naked and raw latte coffee sleeping mask with hyaluronic acid.
bomb. This is a bomb. Like ஒரு நல்ல ஸ்லீப்பிங் மாஸ்க், அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் அது லேதர் அப் ஆகிற விதம். நீங்கள் ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கன்னா யூ would definitely love this sleeping mask. ட்ரை ஸ்கின்னுக்கு எனக்கு என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆயிலி டு நார்மல் காம்பினேஷன் ஸ்கின் இது இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பிகாஸ் தே ஆர் சூப்பர் லைட் வெயிட், ஈஸிலி அப்சார்ப்ட் அண்ட் அந்த க்ரீஸி ஃபீல் எதுவுமே கொடுக்கல. அட் த சேம் டைம் இட்ஸ் ரியலி மாய்ஸ்சரைசிங் ஆஸ் வெல். ஸோ மேபி ட்ரை ஸ்கின்னுக்கும் செட் ஆகலாம். ஐம் ரியலி நாட் ஷியோர் அபவுட் தட். ஓகே, ஸோ the smell is heavenly, the feel is heavenly, the way it moisturizes, it's really nice. Okay, wow, this is a good thing about Smitten. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பெருசாக வாங்கிக்கலாம். But obviously you don't have every brands on Smitten on trials, like கொஞ்சம் yeah. So this is the L'Oreal Paris Infallible Pro Matte Compactனு சொல்கிறதா இல்லை பவுடர் ஃபவுண்டேஷன் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இப்போ கூட என்னோடய ஃபேஸில் நான் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால you can see a little bit of my scarrings. It's not a full coverage. Like it's up to you to build up. Alright, நீங்கள் build பண்ணிக்கலாம். And இது ஒரு matte finish and it gives you a sheer to full coverage. It's up to you on building it up. ஸோ நான் இன்றைக்கி தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். பை த வே என்னோட ரியாக்ஷன் அதுக்கு எப்படின்னு இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நான் சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதனால மேட் ஃபினிஷ். ஐ கோட் த ஷேட் சன் பீச் நினைக்கிறேன். எஸ், 500 சன் பீச். இட் ஆக்சிடைசஸ், லைக் யா, இட் ஆக்சிடைசஸ். அப்ளை பண்ணும்போது ஒரு கலராக இருந்தது, இப்போ பார்க்க வேற ஒரு கலராக இருக்குது. ஆக்சுவலாக அப்ளை பண்ணும்போது என் ஸ்கின் டோனோட ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ என் ஸ்கின் டோனோட கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஒரு கேஷுவல் மீட் அன்றைக்கி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னு தோணல அப்படின்னா திஸ் இஸ் அ ரியலி 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 குட் ஆப்ஷன். யூ ஹேவ் டு நோ யுவர் ஷேட் ரைட். அவ்வளோதான். மற்ற காம்பேக்டை கம்பேர் பண்ணும்போது இதோட கவரேஜ் இஸ் பாம், இதோட ஃபினிஷிங் இஸ் பாம். இட்ஸ் ரியலி ஆசம். இட் கிவ்ஸ் யூ த மேட் ஃபீலிங். ஆயில் கண்ட்ரோல் ஃபார் 16 hours தான் எனக்கு தெரியல. பட் நான் இதை அப்ளை பண்ணி இட்ஸ் அபவுட் 4 hours and you can see the finish. I'm just loving it. I feel like I'm going to use this every single day. இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண தோணுமா தோணலையானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. This is the Color Diva eyeliner. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் வாங்கினேன். இந்த கிளிட்ரி ஒரு மாதிரி உள்ள ஷிம்மர்ஸாக இருக்குது. I'll just give it a quick swatch of every color. So these are the all 7 colors, you guys. You can see a black followed by a blue and or a silver, pink, green, or a coppery shade or ஒரு கோல்டன் ஷேட். இது வந்து ஒரு ஜுவல். ஆக்சுவலாக நான் அதான் இப்போ கழுத்தில் போட்டிருக்கேன். I got this 3-layered necklace. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் so pretty, right? Yes, so this is the necklace. So I'm just loving it. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இதே ஃப்ளிப்கார்ட்லேருந்து இன்னொரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். என் தங்கச்சி பர்த்டே அன்றைக்கி போட்டிருப்போம். இதுவே என் தங்கச்சியோட பர்த்டே வீடியோ பார்க்கல, நான் சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிறேங்க. அதில் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து கருத்துருச்சு. ஆமாம், அது இப்போ பார்த்தா கருத்துருச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பார்ப்போம். On to the last product. Actually அந்த ப்ராடக்ட்டை காட்டுறதுக்கு வந்து அது என் கையில் இல்லை. இந்த ஹேர் கலர் தான். ஸோ I just got this Garnier hair color in shade raspberry red. By the way, அந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நான் சைடில் கார்டில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. This is how it turned out. அந்த டப்பாவை காணும், அப்படியே தூக்கி போட்டுட்டேன். So this is the final product of my haul. So this is how the hair color turned out. I'm pretty much okay, satisfied. நல்லா தான் இருக்குது. ஒரு புது முயற்சி மாதிரி. இவ்வளோ தூரம் மண்டபம்லாம் நான் ரெட் அடித்ததில்லை. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ கார்னியர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ளீச்ட் ஹேரில் அது ஒர்க் பண்ணுறதோட உங்களோட பிளாக் ஹேரில் தான் அது நல்லா ஒர்க் ஆகும். Alright guys, that's it. Here we are at the end of this video. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, அது நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாட்ஸ் எவர்னு என்ன இருக்குது கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. that will motivate me to do a lot of videos. Alright, இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். It's okay guys, bye bye.